அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் லஹப். இந்த சூரா எப்போ இறங்கப்பட்டதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு லைக் போடுங்க. இந்த அத்தியாயத்தின் முதல் வசனத்தில் உள்ள லஹப் என்னும் சொல்லே இதன் பெயராக அமைந்துள்ளது. இந்த சூரா மக்காவில் இறக்கப்பட்டது. திருக்குரான் இந்த ஒரு இடத்தில்தான் இஸ்லாத்தின் எதிரிகளின் ஒருவனுடைய பெயரை சொல்லி அவன் சபிக்கப்பட்டுள்ளான். உண்மையில் மக்காவிலும் ஹிஜ்ரத்திற்கு பின்பு மதீனாவிலும் கூட இஸ்லாத்துடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் பகைமை பாராட்டுவதில் அபுலஹபுக்கு சற்றும் குறையாத பலர் இருக்கத்தான் செய்தனர். அபுலஹபை மட்டும் பெயர் சொல்லி விமர்சித்திட காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் கொடுத்த மிக இழிந்த நடத்தையே அதற்கு காரணமாகும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளிப்படையாக அழைப்பு விடும்படி இறைவன் கட்டளையிட்ட போது, மேலும் திருக்குர்ஆனில் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கு முதலில் இறை தண்டனை குறித்து எச்சரிக்கை செய்யுங்கள் எனும் கட்டளை இறங்கிய போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்தில் ஷாபா மலையில் ஏறிக்கொண்டு உரத்த குரலில் யா ஷாபாஹா, காலை நேரத்தின் ஆபத்தே என்று அழைத்தார்கள். அனைவரும் ஒன்று கூடியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளின் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் பெயர் சொல்லி சொல்லி அழைத்தார்கள். பனி ஷாஹிமே, பனி அப்துல் முத்தலிபே, இன்னாரின் மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை உங்களை தாக்குவதற்காக உள்ளது என்று நான் கூறினால் நீங்கள் என் சொல்லை உண்மை என ஏற்றுக்கொள்வீர்களா? மக்கள்கள், ஆம், ஏற்றுக்கொள்வோம். ஏனெனில் நீங்கள் பொய் சொன்னதை எப்போதுமே நாங்கள் கேட்டதில்லை என்று பதில் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கடும் வேதனை வந்து கொண்டிருக்கிறது என்று நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்றார்கள். இதை கேட்டதும் எவரும் எதுவும் பேசுவதற்கு முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையான அபுலஹப், நாசமா போவாயாக, இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று கூறினான். ஒரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எறிவதற்காக கல்லை எடுத்தான் என்று கூறப்பட்டுள்ளது. மக்கா நகரில் அபுலஹப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்